நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2500 மேக்ஸு சீரீஸ்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சீரீஸாக போயிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்தோன்னா 46வது வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோன்னா 2500 மேக்ஸ் கொஷின்ஸ் இருக்கக்கூடிய, தட் மீன்ஸ் இந்த வீடியோஸ் நான் பப்ளிஷ் பண்ணக்கூடிய மேக்ஸ் ப்ராக்டிக்ஸ் கொஷின்ஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு 99 ருபீஸ்க்கு வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். வேணும்னா நீங்கள் சீக்கிரம் வந்து வாங்கி பை பண்ணி படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அந்த கொஷின்ஸை வச்சு நீங்கள் டெய்லி வந்து மேக்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அந்த வகையில் வந்து இருக்கும். அதுக்கான நம்பர் வந்து பார்த்தோன்னா 8489563631. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் 99 ருபீஸ் வந்து பெய்ட் பண்ணிட்டு இதே நம்பரில் வந்து வாட்ஸ்அப் இருக்குது. நீங்கள் அதுக்கு ஸ்க்ரீன்ஷாட் இமேஜ் வந்து சென்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபைலாம் சென்ட் பண்ணிவிடுவேன். நீங்கள் டெய்லி வந்து நீங்கள் மேக்ஸ் கொஷின் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள் என்ன கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோன்னா, இந்த வீடியோவில் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம்னா என்னது? மீ போமா. சரிங்களா? என்னது? மீ போமா. கொடுத்துக்கிற கொஷின்ஸ்க்கு வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, p² - 3p + 2, அப்புறம் பார்த்தோன்னா p² - 4, இதுக்கு ரெண்டுத்துக்கு கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன இருக்குன்னா, p² - 3p, அதுக்கடுத்து +2 இதான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல நம்பர் வந்து முன்னாடி எதுவும் இல்லை, p²க்கு முன்னாடி நம்பர் எதுவும் இல்லை. அப்போ இதையும் இங்கே 1 இருக்குன்னு மீனிங் இந்த 1ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 1ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 2 வரும். என்ன வரும்? 2 வரும். ரெண்டு நம்பர் எடுத்து மல்டிப்ளை பண்ணால் 2 வரணும். அது ஆட் அண்ட் சப்ராக்ஷன் பண்ணால் நம்மளுக்கு -3 வரணும். எந்த பாசிபிலிட்டினா இந்த இடத்துல -2 × -1 -2 -1, மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடும். இதே நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு -2 -1 -3 ஆகிடும். இது வந்து இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கண்டிஷன் எழுதிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாத்துக்கும் பீன்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணிக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம்? p யூஸ் பண்ணி எழுதுனா இதில் p - 2, அடுத்து வந்து பார்த்தோன்னா p - 1, இதனுடைய ஃபேக்டர் வந்து இதுதான் கிடைக்கும். சரிங்களா? இதனுடைய ஃபேக்டர் இதுதான் கிடைக்கும், p - 2 p - 1. அடுத்து வந்து பார்த்தோன்னா இங்கே என்ன கொடுத்துருவாங்கன்னா p² - 4 என்ன கொடுத்துருங்க? p² - 4 இருக்குது. இப்போ இது இப்படி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை நம்மளுக்கு தெரியும், உங்களுக்கு ஃபார்முலாஸ் தெரியும். a + b a - b = a² - b², இந்த ஃபார்முலா. அப்போ பார்த்தோன்னா இது என்ன பண்ணலாம்னா p - 2 இது p + 2ன்னு எழுதலாம். இது எப்படி எழுத முடியும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, p² - 4 2² எழுதுகிறேன். 4 என்ன எழுதியிருக்கேன்? 2² எழுதியிருக்கேன். அப்போ p - 2 p + 2ன்னு எழுதலாமா? இப்போ அவங்க என்ன கேள்வி கேட்டுக்கிறாங்கன்னா, மீசிமா, தட் மீன்ஸ்னா மீப்போமான்னு சொன்னாலும் சரி, மீசிமான்னு சொன்னாலும் சரி, ரெண்டு ஒன்று தான். இங்கிலீஷில் கொஷின்ஸ் எல்சிஎம். அப்போ இந்த கேள்விக்கான எல்சிஎம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல p - 2 இருக்குது, இங்கே p - 2 இருக்குது. p - 2 வந்து மேக்ஸிமம் எத்தனை டைம் வந்து இருக்குது? ரெண்டுத்துலேயும் ஒவ்வொரு டைம் தான் வந்திருக்கு. அப்போ 2 டைம் வந்து நம்ம அதை எழுதிக்கிறோம். பட் ஒரு டைம் வந்தாலும் அதை எழுதிக்கலாம். அப்போ p - 2 வந்துடும். p - 2 வந்துடும். அடுத்து p + 2 எழுதணும். இங்கே p + 2 இருக்கா? இல்லை. பட் இருந்தாலும் எழுதணும். சரிங்களா? இருந்தாலும் இல்லைனாலும் எழுதணும். அந்த டேர்ம்ஸை வந்து எழுதணும். அடுத்து வந்து பார்த்தோன்னா p - 1 இங்கே இருக்குது. அதுவும் எழுதணும். ஏன்னா ஒரு டைம் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, அது இல்லாமல் இருந்தாலும் இங்கே எழுதணும். ரெண்டுத்துலேயும் வரணும்னு அவசியம் கிடையாது. ஒரு டைம் வந்திருந்தாலும் பரவாயில்ல, எழுதிடணும். இதுதான் வந்து எல்சிஎம்மாக இருக்கும். சரிங்களா? எல்சிஎம்மாக இதுதான் ஆன்சர் இருக்கும். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கொடுக்காம ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு திரும்பவும் கொடுத்துறாங்க. இந்த p - 2 இந்த p + 2 இருக்குல்ல, இதுக்கான ஆன்சர் வந்து திரும்பவும் என்ன சொல்கிறாங்கன்னா p² - 4 கொடுத்துட்டாங்க. அப்போ p² - 4, p - 1, இதுதான் ஆன்சர் ஆகும். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் 7 இருக்கா பாருங்கள். இங்கே பாருங்கள், p - 1, p² - 4. இந்த ஆன்சர்ஸ் தான் அங்கே இருக்கிறதுனால ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இதே கேள்விக்கு வந்து HCF கண்டுபிடிக்க தெரியணும். மீப்போவானா GCD, கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் சொல்லணும். அது மாதிரி கண்டுபிடிச்சா இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து என்ன வரும்? ரெண்டு காமன் என்ன வந்திருக்கு? p - 2. அப்போ p - 2 தான் இதுக்கான HCF. நீங்கள் எல்சிஎம் ரிலேட்டடாக நீங்கள் சம்ஸை வந்து சால்வ் பண்ணும்போது ரெண்டுமே கண்டுபிடிக்க தெரிஞ்சிங்க. அது வந்து உங்களுடைய நாலேஜை வந்து கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். செகண்ட் கொஷின்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான கொஷின்ஸு. ஒரு முக்கியமான கொஷின்ஸு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஷின்ஸு, வாட் இஸ் த 4 digit கிரேட்டஸ்ட் நம்பர் விச் இஸ் எக்ஸாக்ட்லி டிவிசிபிள் பை 15 18 20 இப்படி சொல்லியிருக்காங்க. என்ன கொஷின்னா, 15 18 20 ஆல் மீதியின்றி வகுப்படும் மிகப்பெரிய 4 இலக்க என்னன்னு கேட்குறாங்க. மிகப்பெரிய 4 இலக்க என்னன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மிகப்பெரிய 4 இலக்க என்னன்னாவே நமக்கு நல்லா ஞாபகம் வருது. என்னது? 999, இதுதான் 4 இலக்க பெரிய எண்ணெய் இதுதான். சரிங்களா?
அப்போ என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல 15, 18, 20 இது எல்லாத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். ஸோ என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. ஸோ எல்சிஎம் எடுத்து என்ன வரும் பாருங்கள், 15க்கு 18 அப்புறமா 20க்கு எல்லாத்தையும் எல்சிஎம் எடுத்தால் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 5 டேபிள் காமன். ஸோ அது போடலாம், இல்லைன்னா 3 டேபிள் கூட போட்டுருங்க சரிங்களா, இல்லைனா 2 டேபிள் கூட போடுங்க. நான் 2 டேபிள் போட்டுறேன், இது டிவைட் ஆகாது அப்படியே போட்டுக்கலாம். இது 9 டைம்ஸ் வரும், இது 10 டைம்ஸ். ஸோ திரும்ப நான் என்ன பண்ணுறேன், 5 டேபிள் போட்டுறேன், இது 3 டைம்ஸ். இது வந்து பார்த்தோன்னா இது அப்படியே 9 அப்படியே வந்துடும், இது 2 வந்துடும், இது 9 அப்படியே வந்துடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு 3 போட்டால் இது 1 டைம், 3 டைம், இது 2 டைம் அப்படியே வரும். அடுத்து வந்து பார்த்தோன்னா 3ம் 2ம் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் தான். ஸோ அதை அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ பாருங்கள், ஸோ இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணால் 5 2s are 10, 10 × 3 30. ஸோ 30 இன்ட்டு இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு 2 3s are 6. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 180 வருது. என்ன வருது, 180ன்னு வருது. இப்போ இந்த 180 வந்துச்சுல்ல, அதாவது நம்மளுக்கு எல்சிஎம் வந்துச்சுல்ல, இந்த ஆன்சரை இந்த 4 டிஜிட்டால் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். 999. ஸோ இன்னொரு 9 போட்டு 180 என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். இந்த 180 டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வரும்னா, ஸோ எத்தனை டைம்ஸ் வரணும் செக் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு டைம் நம்ம போட்டு பார்க்கணும் சரிங்களா. 180 அப்படின்னா இப்போது நம்மளுக்கு பாதி ஜென்ரலாகவே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது சம்ஸ் வந்து பாதி கண்டுபிடிக்க தெரியணும். இப்போ இதில் பாதி நம்ம சொன்னால் நம்மளுக்கு ஒரு 5 முறை போட்டு பார்க்கலாம் என்ன வருதுன்னு பாருங்கள் சரிங்களா. 5 முறை போட்டால் 180 வந்து என்ன வரும், அப்படி மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். 180 × 5 I0 0, I8 40 0, மீதி 4, I1 I அப்போது 9 சரிங்களா. என்ன இருக்குது, 900 வந்துடுச்சு. அப்போ 900 போட்டுடலாம். இங்கே 5 முறை போட்டால் இங்கே 900. அப்போ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும், ஸோ 9 திருப்பவும் 9 இப்படி வந்துடுச்சு. திருப்ப என்ன பண்ணுறேன், ஸோ திருப்பவும் 5 முறை போட்டோன்னா ஒரு நம்மளுக்கு 900 தான் வரும். 900 வந்துச்சு. ஸோ 99 வந்துடுச்சு. இப்போ 99 வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, அங்கே ரிமைண்டரும் கிடச்சிருக்குல்ல. இந்த ரிமைண்டரை இந்த மீதி இருக்கக்கூடிய வேல்யூஸை இந்த 4 9 நம்ம என்ன பண்ணோம், ஸோ -99 இதை சப்ராக்ஷன் பண்ணால் 9900 இப்படின்னு வரும் சரிங்களா. 9900ன்னு வரும். அப்போ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து என்ன தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ பார்த்தோன்னே தெரியுது. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான விடை. 9900 தான் ஸோ அந்த நம்பராக இருக்கும். நீங்கள் எப்போயுமே இந்த மாதிரி கொஷின்ஸு ஸோ கிரேட்டஸ்ட்டு கேட்டாங்களே நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே கொடுத்துக்கிற நம்பருக்கு நீங்கள் எல்சிஎம் எடுத்து அங்கே வரக்கூடிய ஸோ அந்த ரிமைண்டரை நீங்கள் சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஆன்சர்ஸ் அதுதான் இருக்கும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்த கொஷின்ஸ் போயிடலாம். இங்கே பாருங்கள், அடுத்த கொஷின்ஸு என்ன இருக்குது பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய ஸோ 3வது கொஷின்ஸ் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர் மற்றும் 4 மீட்டர் அளவுகளை கொண்ட கயிறுகளுடைய நீளங்களை சரியாக அளக்க பயன்படும் கயிற்றின் அதிகபட்ச நீளம் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி அதிகபட்சம் ஒரு வார்த்தை வந்திருக்கா, அதாவது தமிழில் இருக்க அதிகபட்சம். இதே கொஷின்ஸில் பாருங்கள், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ லாங்கஸ்ட்டு அப்படி சொல்லிடுறாங்க. லாங்கஸ்ட்டு, லென்த்தியஸ்ட்டு, இல்லை மேக்ஸிமம் அந்த மாதிரி கீவேர்டு இருந்தாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா, என்ன மீனிங்னா ஹெச்சிசிஎஃப்னு மீனிங். என்ன மீனிங்கு, ஹெச்சிசிஎஃப்னு மீனிங் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், இல்லை ஜிசிடி கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர்னு மீனிங். அப்போ இங்கே கொடுத்துக்கிற ஆன்சர்ஸ்க்கு நான் என்ன பண்ணுறேன், ஸோ எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். தட் மீன்ஸ் ஹெச்சிசிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே எல்லாமே மீட்டரை வந்து சென்டிமீட்டர் ரெண்டுமே மிங்கிள் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்துக்கும் நான் சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்போ 1 மீட்டருக்கு வந்து பார்த்தோன்னா 1 மீட்டருக்கு வந்து எத்தனை சென்டிமீட்டருக்குன்னா 100 சென்டிமீட்டர் இருக்கும். 100 சென்டிமீட்டராக இருக்கும். அப்போது இங்கே 1 மீட்டர் 20. அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டுக்கு 120 போட்டுக்கலாமா, 120. அடுத்து 3 மீட்டர் 60 சென்டிமீட்டர்னால் அப்போ 3க்கு 300 ப்ளஸ் ஒரு 60 360 எல்லாமே நான் சென்டிமீட்டராக மாற்றிடுறேன். ஏன்னா ஆன்சர்ஸ் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது அதுக்காக. அப்போ இங்கே 4 மீட்டர்னால் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ 400ன்னு போட்டுடலாம். இப்போ எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ண சொல்லியிருந்தேன், அங்கே ஹையஸ்ட்டு தட் மீன்ஸ் அதிகபட்சம் அப்படின்ற ஒரு கீவேர்டு கொடுத்ததுனால நான் என்ன பண்ண சொல்லியிருந்தேன், ஸோ ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போது இதுக்கான ஆன்சர்ஸு நம்ம எல்லாமே காமனாக டிவிசர் பண்ணோம். அப்போ எடுத்தோடனே எல்லாத்துக்கும் காமனாக என்ன இருக்குது, 10. ஸோ 10 போட்டுடலாம். அப்போ பாருங்கள், இது 12 முறை, இது வந்து 36 முறை, இது 40 முறை வரும். திருப்பம் எல்லாத்துக்கும் காமனாக இருக்குது, ஸோ 4 தான். அப்போ 4 போட்டுடலாம். 3 முறை, 9 முறை, 10 முறை. அடுத்து காமனாக எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. ஏன்னா 9 3யும் கிடைக்குது, பட் ஆனால் 3 இல்லை. ஆனால் 10ன்றதும் கிடைக்கல, சான்சஸ் வந்து இல்லை அந்த இடத்துல. அப்போ இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ ஹெச்சிசிஎஃப் ஸோ 10 × 4 அப்போ என்ன இருக்கும் 40.
என்னது 40 சரிங்களா, 40 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான விடை, 40 சென்டிமீட்டர் சரிங்களா. சரி ஓகே, அடுத்து பாருங்கள். அதாவது நான் கொஞ்சம் இங்கே ஊருக்கு வந்திருக்கனால இங்கே பக்கத்தில் அந்த நாய் கொஞ்சம் கத்துறதுனால கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் இதுவாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நான் எவ்வளோக்கு எவ்வளோ எடுக்க முடியுமோ அவ்வளோ பெட்டராக எடுக்கிறேன். பட் ஆனால் இங்கே ஊர்னாலே ஸோ கிராமத்துலனாலே என்ன பண்ணணும், கொஞ்சம் நாய்கள் அதிகமாக இருக்கலாம், அதுக்காக அதை பாட்டு அது வேலை பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த வாய்ஸ் வந்து ஸோ அது மாதிரி இருந்தால் கொஞ்சம் பொருட்படுத்தாமல் நான் சொல்ல வர கான்செப்ட்டும் கொஞ்சம் நல்லா கவனித்தா போதும். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் என்ன இருக்குது பாருங்கள். ஸோ 18, 24 மற்றும் 30 ஆகிய எண்களுடைய மீப்பெரு பொது காரணி. ஸோ மீப்பெரு பொது காரணி என்னென்னு பாருங்கள். HCF என்னது HCF கண்டுபிடிக்கணும், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். HCFனா ஸோ GCD சரிங்களா, கிரேட்டஸ்ட் காமன் டிவிஷன் சொல்லுவாங்க. அப்போ பாருங்கள் 18, 24, 30 இது எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கணும். இது எல்லாத்துக்கும் காமனாக என்ன டேபிள் இருக்குன்னா ஸோ 6 டேபிள் டைரெக்டாக 6 போட்டுடலாம். 3 டைம்ஸ், 4 டைம்ஸ், 5 டைம்ஸ். இப்போ இதுக்கப்புறம் காமன் டேபிள் நம்ம எடுக்க முடியாது. அப்போ இதுக்கான HCF ஸோ HCFனா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் 6 தான் வரும் சரிங்களா. என்ன வரும், 6 வரும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஸோ 6 தான் ஆன்சரு. இதே தான் இங்கே கொடுத்துறாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் எல்சிஎம் கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு. இந்த கொஷின் வந்து எல்சிஎம் வந்து என்ன ஒரு ஆன்சர்னா ஸோ இங்கே வந்துக்கிற எல்லா நம்பரும் டிஃப்ரெண்ட் நம்பர்னால ஸோ எல்லாமே நம்ம மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 3 × 4 12, 12 × 5 60, 60 × 6 ஸோ நம்ம 316 வரும். ஸோ 360ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு எல்சிஎம் உடைய ஆன்சர்ஸ். என்னது எல்சிஎம் உடைய ஆன்சர்ஸ் இங்கே வந்து இல்லை. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க, அதையும் நான் சொல்லி தந்துடுறேன். ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். அடுத்த கொஷின்ஸு இங்கே பாருங்கள். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஒரு ஜென்ரலாக நீங்கள் டிஎன்பிஎஸ்சியில் வந்து அடிக்கடி இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ் தான். இது ஒரு ஸ்டாண்டர்டான கொஷின் சொல்லிடலாம். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்டுகிட்டே இருப்பாங்க சரிங்களா. இந்த கொஷின்ஸை கேட்டுகிட்டே இருக்கும்போது சில பேர் வந்து வேணுமே தப்பு பண்ணுவாங்க. அந்த மாதிரி தப்பு வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க சரிங்களா. சொல்லிடுறேன். இந்த கேள்வியில் வந்து கவனிங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேள்வி நல்லா கவனிக்கணும். ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு எல்லா அலைபேசிகளும் ஒன்றாக ஒலிக்கும். அதன் பின் முதல் அலைபேசியானது ஒவ்வொரு 15 நிமிடங்களுக்கும், இரண்டாவது அலைபேசியானது ஒவ்வொரு 20 நிமிடங்களிலும், மூன்றாவது அலைபேசியானது ஒவ்வொரு 25 நிமிடங்களிலும், நான்காவது அலைபேசியானது ஒவ்வொரு 30 நிமிடங்களிலும் ஒலிக்கின்றன எனில் மீண்டும் எப்போது ஒன்றாக ஒலிக்கும் அப்படி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஸோ அந்த மணி டைம் அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். என்ன கான்செப்ட்டு, எல்சிஎம் எடுக்கணும் தான் சரிங்களா. அப்போ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மணி வந்து எத்தனை நிமிஷத்துக்கு, 15 நிமிஷத்துக்கு ஒரு டைமு. ரெண்டாவது மணி வந்து பார்த்தோன்னா ஸோ பெல்லு வந்து 20 நிமிஷத்துக்கு ஒரு டைமு. அடுத்து வந்து பார்த்தோன்னா மூணாவது 25. அடுத்து பாருங்கள் நாலாவது 30 இப்படி இருக்குது. இது எல்லாத்துக்கும் என்ன பண்ணணும், ஸோ எடுங்க. ஸோ என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். எல்லாத்துக்கும் காமன் என்னென்னா 5 தான். ஸோ 5 நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 3 டைம்ஸ், இது 4 டைம்ஸ், இது 5 டைம்ஸ், இது 6 டைம்ஸ். ஸோ திருப்பும் பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் காமன். ஸோ இது 2 போட்டுடலாம். ஸோ 2ல் 3 போட்டுக்கலாம். ஸோ 3 போட்டுடலாம். இது 1 டைம், இது 4 டைம் அப்படியே வந்துடும். இது 5 டைம், இது வந்து 2 டைம்ஸ் வந்துடும். அடுத்து வந்து பார்த்தோன்னா 2 போட்டுருங்க. 2 போட்டால் 1 டைம், 2 டைம், 5 டைம், 1 டைம். ஸோ அடுத்து வந்து 5 and 2 உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக என்ன பண்ணலாம், ஸோ மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ பாருங்கள் 5 × 3 15, 15 × 3 வந்து 30. ஸோ 30. இங்கே வந்து பார்த்தோன்னா ஸோ 5 × 2 10. அப்போ 30 × 10னா நம்மளுக்கு ஸோ 300 கிடச்சிருச்சு. இப்போ 300ன்றது பார்த்தோன்னா நம்மளுக்கு மினிட்ஸ் தான் அந்த இடத்துல. ஸோ மினிட்ஸ் அவராக மாற்றணும்னா 300 அவராக மாற்றினா 60ஆல் டிவைட் பண்ணோம். ஒரு ஜீரோ கேன்சல், இது 5 முறை சரிங்களா. அப்போது 5 ஹவர்ஸ் கழித்து அந்த பெல்லை அடிச்சிருக்கோம். அதாவது காலையில் 5 மணிக்கு அடிச்சிச்சுன்னா சரிங்களா, காலையில் 5 மணிக்கு அடிச்சுன்னா தட் மீன்ஸ் வந்து ஸோ மார்னிங் ஸோ அப்படி சொல்லுவாங்க. மார்னிங்னா அடுத்த 5 மணி நேரம் கழிச்சுன்னா ஸோ 10 o'clock வந்து பார்த்தோன்னா அந்த மணி வந்து கண்டிப்பாக அடிச்சிருக்கோம். அப்போது 10 மணி தான் இருக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் சரியான விடை சரிங்களா. ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து பார்த்தோன்னா 6வது கொஷின்ஸ் சரிங்களா. ஏன்னா ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களுக்கு 10 கொஷின்ஸ் அந்த விதத்தில் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அது வந்து பாருங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 450 மற்றும் 216 ஆகியவற்றுடைய மீப்பெரு பொது வகுத்தியை விட, அதாவது மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் 23x - 51 என்ற வடிவில் எழுதினால்
ஹெச்சிசிஎஃப் தட் மீன்ஸு சரிங்களா அதனுடைய எக்ஸினுடைய மதிப்பு வந்து என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க சரிங்களா. எக்ஸோடைய ஆன்சர்ஸ் வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஜென்ரலாகவே நம்ம அதனுடைய கான்செப்ட் நம்ம எழுதலாம் சரிங்களா. எப்படி எழுதலாம்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துக்கிற 2 நம்பர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஸோ சால்வ் பண்ணுங்கள் சரிங்களா. சால்வ் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து என்ன மீனிங்னா அந்த இடத்துல ஸோ 2 இது காமன் ஒரு மல்டிபிள்ஸ் ஸோ காமன் ஒரு டேர்ம்ஸ் அப்படின்னு தான் இருக்குன்னு மீனிங்கு அந்த இடத்துல. அப்போ பார்த்தீங்கன்னா இது 2த்துக்கும் நான் என்ன பண்ணுறேன், ஸோ ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறேன். அப்போ 450 216 இதுக்கு நான் ஹெச்சிசிஎஃப் வந்து கண்டுபிடிக்கிறேன். இப்போது இந்த ஹெச்சிசிஎஃப் வந்து கண்டுபிடிக்கும்போது நல்லா கவனிக்கணும். இந்த ஹெச்சிசிஎஃப் வந்து கண்டுபிடிக்கும்போது சரிங்களா ஸோ நமக்கு ஒரு ஆன்சர்ஸ் வரும் சரிங்களா. அதை வச்சு தான் நம்ம ஃபர்தராக மூவ் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் இன்கேஸ் வந்து அந்த இடத்துல தப்பாக போட்டிங்கன்னா ஸோ அதுவும் ராங் ஆகிடும். அதுக்காக சொல்லிக்கிறேன். இது 2த்துக்கு காமனாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஸோ ஜென்ரலாகவே 3 டேபிள் அப்படி நம்ம போட்டுக்கலாம். ஸோ 3 டேபிள்னால் இங்கே 450னா உங்களுக்கு 150 இப்படி வந்துடும். அடுத்து வந்து பார்த்தோன்னா இதில் வந்து உங்களுக்கு 7 3 சரிங்களா இது மாதிரி வரும். 7 இங்கே பாருங்கள் 3வது டேபிள்னால் 7 இங்கே 2 சரிங்களா. இந்த இடத்துல 7 2 ஸோ சின்ன மிஸ்டேக் கூட பண்ணக்கூடாது. அதுக்காக சொல்லிடுறேன். 72 வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ திருப்பம் வந்து என்ன காமன்னா ஸோ திருப்பம் நம்மள என்ன பண்ணலாம் 3 டேபிள் போட்டுக்கலாம். அப்போது இதனுடைய ஆன்சர்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இது 5னா 15 வந்துடும். ஸோ அப்போது இது வந்து பார்த்தோன்னா நம்ம 2 மீதி 1 24 வந்துடும். திருப்பம் நம்ம என்ன பார்த்தோன்னா ஸோ திருப்பம் அடுத்து வந்து என்ன காமனாக இருக்கும் நம்ம 2 போடலாம். ஏன்னா 25 டைம்ஸ் இது வந்து 12 டைம்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தா காமன் டேபிள் வந்து நம்மளுக்கு கிடையாது. ஏன்னா வரையே வராது. அப்போது இதனுடைய ஹெச்சிசிஎஃப் வந்து என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா ஹெச்சிசிஎஃப் என்ன கிடச்சிருக்குன்னா 3 2 3 9 18 கிடச்சிருச்சு. ஸோ ஹெச்சிசிஎஃப் என்ன கிடச்சிருச்சு 18 கிடச்சிருச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அந்த எக்ஸோட ஆன்சர்ஸு ஸோ என்னவா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இது எக்ஸோன்றது பார்த்தோன்னா ஸோ 2 காமனாக ஒரு எதனா யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த இடத்துல சரிங்களா. ஸோ அந்த மாதிரி மீப்பெரு பொது வகுத்தியன்னு சொல்லிட்டாங்க. அதாவது மீப்பெரு பொது வகுத்தியன்னா ஸோ ஹெச்சிசிஎஃப் இந்த மாதிரி எழுதுகிறாங்க, எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஒரு ஈக்குவேஷன் தான் ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. அப்போ எக்ஸுக்கு ஒரு ஆன்சர்ஸ் கொடுத்தா அந்த இடத்துல ஹெச்சிசிஎஃப் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 18 கிடைக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதனுடைய ஹெச்சிசிஎஃப்பை இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் பண்ணுறதுனால எக்ஸுக்கு ஒரு ஆன்சர்ஸ் கொடுத்தா அது வந்து ஹெச்சிசிஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதுதான் மீனிங் இந்த இடத்துல. அப்போ இந்த கொடுத்துக்கிற ஆப்ஷன் வைஸ் நம்ம போயிடலாம் சரிங்களா. இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் நம்பர் 2 தான் இருக்குது. அப்போ நம்ம 2 கொடுத்தா 23 × 2 வந்து பார்த்திங்கன்னா இன்ட்டு -51. இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 46 -51. இதை சால்வ் பண்ணால் நம்மளுக்கு -5 வருது. ஸோ இது வராது. ஏன்னா நம்மளுக்கு ஆன்சர்னால் வரணும் 18 வரணும் சரிங்களா. அப்போது அது வராது. ஸோ ராங் அது. அப்போ நம்ம அடுத்து 3 கொடுத்தாகணும். ஸோ 3 கொடுத்தா 23 × 3 -51. இதை மல்டிப்ளை பண்ணால் 9 3 2 6 -51. இதை ஃபர்தராக சால்வ் பண்ணால் 69 -51னா உங்களுக்கு 18 கிடைக்கும் சரிங்களா. என்ன கிடைக்கும் 18 கிடைக்கும். ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ஸோ 18 தான் சரியாக நமக்கு கிடச்சிருக்கு. அதனுடைய ஆன்சர் தான் ஹெச்சிசிஎஃப் நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய 3 தான் சரியான விடை. அப்போ இது ஆன்சர் அதுதான். ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். அடுத்த கொஷின்ஸ் திரும்பவும் ஒரு வேர்ட் ப்ராப்ளம் கொஷின்ஸ் தான். என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ கொஷின்ஸ் நல்லா கவனிங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியம். இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இன்கேஸ் சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டா கூட ஸோ ஆன்சர்ஸ் மாறிடும். ஸோ திருப்ப உங்களுக்கு லேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்காக சொல்லி கேள்வி படிங்க. 48 வினாடிகள் 72 வினாடிகள் மற்றும் 108 வினாடிகளுக்கு பிறகு 3 வெவ்வேறு சாலை குறுக்கு வெட்டுகளில் போக்குவரத்து விளக்குகள் மாறுகின்றன. காலை 7 மணிக்கு அவை ஒரே நேரத்தில் மாறினால் எந்த நேரத்தில் அவை மீண்டும் ஒரே நேரத்தில் மாறும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரே நேரம் அப்படின்னாலே ஸோ ஜென்ரலாக என்ன மீனிங்னா ஸோ அந்த ஹெச்சிசிஎஃப் அந்த தான் மீனிங். அப்போ இங்கே கொடுத்துக்கிற ஆன்சர்ஸுக்கு அந்த டேட்டாஸுக்கு நம்ம என்ன பண்ணணும் ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 48 72 108 ஸோ அது கண்டுபிடிக்கலாம். 48 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இங்கே பாருங்கள் 72 அடுத்து பார்த்தீங்கன்னா 108 சரிங்களா. ஸோ எல்லாத்துக்கும் கண்டுபிடிக்கலாம். இதில் எல்லாம் கவனிக்கணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக 1 பை 1 நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வரணும். நீங்கள் இன்கேஸ் எதனா மிஸ்டேக் பண்ணிங்கன்னா ஆன்சர்ஸ் வராது. அதுக்காக சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் சரிங்களா. அதாவது நல்லா கவனிக்கணும். அந்த டிராஃபிக் லைட்டை பொறுத்தவரை ஸோ 2 விதமான கொஷின்ஸ் இருக்குது. நம்ம பாருங்கள். நம்ம முன்னாடி அந்த கொஷின்ஸும் நான் டிஃபைன் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள். ஸோ
இந்த மாதிரி அவை மீண்டும் எப்போ ஒன்றாக ஒலிக்கும் அப்படி கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ஸோ நம்ம எல்சிஎம் எடுக்க சொல்லியிருந்தேன் சரிங்களா. ஒன்றாக ஒலிக்கும்னாலே ஸோ எல்சிஎம் தான். திருப்பம் அதே மாதிரி கொஷின் தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஒன்றாக ஒலிக்கும், ஒரே நேரத்தில் மாறும், எப்போதும் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரினா நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் சால்வ் பண்ணணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எல்சிஎம் சால்வ் பண்ணணும் டிராஃபிக் லைட்டுனாலே சரிங்களா. அதை நல்லா கவனிக்கணும். அப்போ இந்த ஆன்சர்ஸ்க்கு நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன காமன் டேபிள்னால் ஸோ எப்போயுமே 2 தான். அப்போ 2னா இங்கே 24, இங்கே வந்து 36, இங்கே 54. திருப்பம் 2 போடுங்க. இங்கே 12, இங்கே 18, இங்கே 27. திருப்பம் நம்ம என்ன பண்ணுங்கள், ஸோ 3 போடுங்க. இங்கே 4 டைம்ஸ் வரும், இங்கே 6 டைம்ஸ் வரும், இங்கே 9 டைம்ஸ் வரும். திருப்பம் என்ன பண்ணுங்கள், ஸோ 2 போடுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 போட்டால் இதுக்கு வரும், அதுக்கு வராது. ஸோ 2, 3, இங்கே 9 போட்டுருங்க. அடுத்து 3 போட்டால் இங்கே வராது, 1, இங்கே 3 இப்படி வந்துடும். ஸோ ஃபர்தர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4, 4 3s are 12, 12 into 2 24, 24 into 3 24 into 3 3 12, மீதி 1 3 2 6 7 72. அடுத்து 6, அப்போ 72 into 6 என்ன வரும் பாருங்கள். ஸோ 6 12, மீதி 1 6 7 42 43 432 நிமிஷம் இருக்குது. தட் மீன்ஸ் செகண்ட்ஸ் இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதை ஸோ மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல 432 என்ன பண்ண போகிறேன், 60ஆல் டிவைட் பண்ண போகிறேன். ஸோ 60னா உங்களுக்கு 7னா 420 வந்துடும். 420 7 42 0, அப்போ 12 கிடைக்கும். அப்போது இந்த இடத்துல 7 மினிட்ஸு 12 செகண்ட்ஸுக்கு அப்புறம் கிடைக்கும். அப்போது அது எல்லாமே 7 மணிக்கு அடிச்சிட்டு இருந்தால் 7 மணி, அதாவது 7 மணி 7 நிமிஷம் 12வது செகண்ட்ஸில் அது எல்லாமே திருப்பம் ஒன்றா ஒலிக்கும் அப்படின்னு தான் மீனிங். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் டி தான் சரியான. 7 மணி நேரம் 7 நிமிஷம் 12 செகண்ட்ஸு. 7 மணிக்கு மேலே அதை ஆட் பண்ணணும், அதுதான் மீனிங் இந்த இடத்துல சரிங்களா. சார் அங்கே ஆல்ரெடி 7 மணி தான் சார் சொல்லிக்கிறாங்க. நீங்கள் எப்படி சார் இது போட்டிங்கன்னா அந்த மணிக்கு அப்புறம் வரக்கூடிய ஆன்சர் நம்ம ஆட் பண்ணிக்கணும், அதுதான் கான்செப்ட்டு. அப்போ 7 hours 7 minutes, ஸோ 12 செகண்ட்ஸ். ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். கவனிங்க, இந்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள். என்னென்னா 18 மற்றும் 30 ஆகிய எண்களுடைய மீபேக்கானா இங்கே புரியலன்னா இங்கே பார்த்துங்க. ஸோ ஹெச்சிசிஎஃப் மற்றும் மீசிமான எல்சிஎம் இதனுடைய விகிதம் வந்து என்னென்னு கேட்குறாங்க. ஸோ விகிதனாலே நல்லா கவனிக்கணும். இந்த கேள்விக்கு வந்து நீங்கள் விகிதம் கண்டுபிடிக்கணும். விகிதம்னா நீங்கள் எல்சிஎம்மே எடுக்கணும், ஹெச்சிசிஎஃப் எடுக்கணும். ஸோ அதுதான். அப்போ பார்த்தோன்னா 18 மற்றும் 30 இதுக்கு ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன பண்ணால், ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஹெச்சிசிஎஃப்னால் 3க்கு காமன் வந்து 2க்கு காமன் வந்து 3 தான். அப்போ 6 டைம், இது 10 டைம். திருப்பி பார்த்தோன்னா ஸோ 2ஆல் போட்டால் 3 டைம் 5 டைம். இதுக்கப்புறம் காமனாக வராது சரிங்களா. அப்போது என்னுடைய ஹெச்சிசிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 3 2 6 சரிங்களா, 6 ரேஷியோ. அப்புறம் இதனுடைய எல்சிஎம் பார்த்தோன்னா ஸோ 3 இது அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாமா, ஏன்னா டிஃப்ரெண்ட் நம்பர் தான். 3 5 5 2 30 30 ஸோ 3 90 சரிங்களா. பாருங்கள் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக, இன்கேஸ் மாறிட போகுது. 3 5 5 2 30 30 ஸோ 3 90 சரிங்களா. அப்போ 90. அப்போ செகண்ட் வருது எல்சிஎம். அப்போ ஹெச்சிசிஎஃப் ரேஷியோ இங்கே எல்சிஎம் அப்படின்னு போட்டு இது சால்வ் பண்ணால் இப்போ ரெண்டுத்துக்கு காமன் என்ன இருக்குது. இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸோ 3 டேபிள் தான் காமன். அப்போ 3 முறை இது வந்து 30 முறை வருமா. இது 3 முறைனா சாரி இங்கே பாருங்கள் 3 முறை, அதாவது இது 2 முறை வரும். ஏன்னா 3 டேபிள் காமன்னா 2 முறை, இது வந்து 30 முறை. அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன காமனு 2 டேபிளில் காமனு. அப்போ 1 முறை, இது வந்து 15 முறை. அப்போ அதோட ரேஷியோஸ் எப்படி இருக்கும், 1:15 ஒரு விகிதத்தால் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இது ஒரு நல்ல கொஷின்ஸு. எப்போவுமே ஜென்ரலாக ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேறு விதமாக கேட்பாங்க. இது வந்து எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் கொடுத்துட்டு அதோட ரேஷியோ வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுவும் ஒரு பெட்டரான நல்ல கொஷின் தான், நல்ல ஒரு க்ரியேட்டிவ். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான் சரியான விடை, 1:15. ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய 9 கொஷின்ஸு. ஒவ்வொரு வீடியோவிலும் 10 கொஷின்ஸ் வந்து சொல்லி தந்துருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பாருங்கள் அடுத்து என்ன கொஷின் சொல்லியிருக்காங்கன்னா 62, 78, 180 முறையே ஐ வகுத்து முறையே 2, 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீ பெரு பொது காரணி வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அந்த நம்பரை வந்து டிவைட் பண்ணும்போது
ஸோ ரிமைண்டர் வந்து என்னென்னா ஜென்ரலாக ஒரு நம்பர் வந்து கிடைக்குது 2 3 4ன்னு கிடைக்குது. அப்படி இருக்கும்போது அதனுடைய HCF வந்து என்னன்னு கேட்குறேன் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த 62 ஒரு நம்பரால் ஒருத்தா 2 நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஸோ ரிமைண்டர் கிடைக்குது. அந்த மாதிரி இந்த 78 டிவைட் பண்ணால் ஸோ நம்மளுக்கு 3 ரிமைண்டர் கிடைக்குது. அந்த 105 ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு 4 ரிமைண்டர் கிடைக்குது. அந்த ரிமைண்டரில் என்ன பண்ணோம், கட் பண்ணிடணும். ஸோ சப்ராக்ஷன் பண்ணிடணும். அப்போ 62 2 போச்சுன்னா 60, 78 3 போச்சுன்னா 75, 109 4 போச்சுன்னா 105. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், HCF கண்டுபிடிக்கணும். HCFனா ஸோ நம்மளுக்கே தெரியும் மீபோவா அப்படி சொல்லுவாங்க. அப்போ இது கண்டுபிடிச்சா ஸோ அதுதான் ஆன்சராக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காமன் என்ன இருக்குது, ஸோ 15 டேபிள் காமன் டைரெக்டாக எல்லாத்துக்கும் போட்டுருங்க. இது வந்து 4 முறை வரும், இது 5 முறை வரும், இது வந்து 7 முறை வரும் சரிங்களா. அப்போ இதுக்கப்புறம் எதுவுமே காமனாக வரல சரிங்களா. அப்போ இதனுடைய HCF என்னவாக இருக்கும், 15 தான் இருக்கும் சரிங்களா. 15 தான் இருக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. பட் இருந்தாலும் இந்த கேள்விக்கான ஸோ எல்சிஎம் தெரிஞ்சுக்கிங்க, அதுவும் பெட்டர் தான். ஸோ 4 5 7 இது எல்லாமே பார்த்தோன்னா ஸோ காமன் மல்டிபிள் கிடையாது. அப்போ எல்லாத்தையும் ஒரு காமனால் மல்டிப்ளை பண்ணிட்டா ஸோ 5 20, 20 × 7 140 × 15 என்ன வரும் பாருங்கள். ஸோ 500, 5 4s are 20, மீதி 2. ஸோ 5 1s are 5, 7, அடுத்து 140. அப்போ பாருங்கள் 100 11க்கு 1 மீதி 2. ஸோ 2100 வந்து பார்த்தோன்னா எதனுடைய ஆன்சர் இருக்கும், எல்சிஎம்முடைய ஆன்சர்ஸாக இருக்கும். அதனால் ஞாபகம் வச்சுக்கணும், எல்சிஎம்முடைய ஆன்சர் 2100. ஸோ நல்லா ஆன்சர் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி கொஷின்ஸுக்கு 2 விதமான ஆங்கிளில் நீங்கள் ஆன்சர் சால்வ் பண்ண தெரியணும். ஸோ 4 5 20, 20 7 140, 140 × 15 பண்ணும்போது உங்களுக்கு 70, திருப்பி 140 ஃபர்தராக ஆட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் சரிங்களா. ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய கடைசி கொஷின்ஸுன்னு நினைக்கிறேன். ஆமாம், கடைசி கொஷின்ஸு. ஒவ்வொரு வீடியோவிலும் 10 கொஷின் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க இந்த கொஷின்ஸில். இரு எண்களுடைய மீப்போமா ஆனது அந்த 2 எண்களுடைய மீப்போவாவின் 6 மடங்காகும். மீப்போவா வந்து 12 எண்ணில் ஒரு எண்ணு 36ன்னா அப்போ மற்றொரு எண்ணு வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதாவது x × y வந்து பார்த்தோன்னா எதுக்கு ஈக்குவல்னா எல்சிஎம்முக்கும் HCFக்கும் ஈக்குவல். அதாவது என்ன சொல்லிக்கிறாங்க, இரு எண்களுடைய மீப்போமா ஆனது, மீப்போமானா மீச்சொரு பொது மடங்கு எல்சிஎம் இந்த இடத்துல மீனிங்கு. அப்போது 6 டைம்ஸ் ஆஃப் எல்சிஎம் ஆனது 2 எண்களுடைய மீப்போவினுடைய ஸோ 6 மடங்குக்கு அதிகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. 6 மடங்கு அதிகம். அப்போது எல்சிஎம் வந்து என்னவாக இருக்கும், இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். எல்சிஎம் என்ன இருக்கும், 6 மடங்குனா 36 இருக்கும். அப்படி இருக்கும்போது என்னுடைய மீப்போவானா 12 சரிங்களா. என்ன இருக்குது இங்கே 12. நல்லா கவனிக்கணும். இங்கே பாருங்கள், கவனிங்க. இங்கே ஒரே நிமிஷம் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டு நினைக்கிறேன். கவனிங்க, கேள்வி நல்லா கவனிங்க. அதாவது நல்லா கவனிங்க, இரு எண்களுடைய மீப்போமா ஆனது எல்சிஎம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. எல்சிஎம்ன்றது என்னென்னா அந்த 2 எண்களுடைய மீப்போவாவின் 6 மடங்காகும். மீப்போவாவினுடைய 6 மடங்கு சரிங்களா. மீப்போவா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 12ன்னு கிடச்சிருக்கு இந்த இடத்துல சரிங்களா. எவ்வளோ கிடச்சிருக்கு, 12. அப்போ மீப்போவானா இந்த இடத்துல எல்சிஎம் ஆன்சர் 12. இது வந்து 6 மடங்கு சொல்லிடுறாங்க. அப்போ நம்ம மல்டிபிள் 6ன்னு போட்டுடலாம் சரிங்களா. அப்போது HCFனா இருக்கும் 12 இருக்கும். அதில் ஒரு நம்பர்னா அது 36 சொல்லிட்டாங்க, 36. அப்போ இன்னொரு நம்பர் என்னவாக இருக்கும் அப்படிதான் கொஷின்ஸு. நல்லா கவனிக்கணும். இது என்னன்னா HCF போல் 6 மடங்கு. HCF போல் 6 மடங்குனா அந்த HCF 6ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், அதுதான் 6 மடங்கு. அப்போ பாருங்கள் கேன்சல் பண்ணிருக்கோம். ஒரு 6க்கு 6, இது 6 36 சரிங்களா. இது ஒரு 6 6, இது 2 சரிங்களா. அப்போ 2 12 வந்துடும். அப்போ y = 12 × 2 ஸோ 24 சரிங்களா. அப்போ இதனுடைய இன்னொரு நம்பர் என்ன இருக்கும், 24 இருக்கும். ஆப்ஷன் சி தான் சரியான விடை. ஸோ ஆக மொத்தம் இந்த வீடியோவில் 10 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 10 கொஷின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.